இந்த உலகத்தில் ஏராளமான மனிதர்கள் தங்களோடு எதிராக இருக்கிற சத்துருக்களோடு போராடுகிறார்கள். சத்துரு அவர்களை மேற்கொள்ளுகிறான். சின்ன ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆமாம் யார் இருக்கா? ஆமாம், எதிரி இருக்கிறார். அந்த எதிரி எப்போ பாரு டீச்சர்கிட்ட போட்டு கொடுத்துட்டே இருக்கிறார். காலேஜ்லேயும் இருக்குது, வேலை பார்க்குற இடத்துல இருக்குது, தெருவில் இருக்குது. ஆமாம், பக்கத்து வீடு எதிர்த்து வீடுன்னு ஏராளமான இடங்களிலிருந்து சத்துருக்கள் வேலை செய்கிறார்கள். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நான் சொல்கிறேன், உங்கள் எதிரிக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கலாம், எவ்வளவு எதிரிகளையும் சம்பாதிச்சு வச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதம் என்னவென்றால், அவர்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார்.